பென்னி குயிக் சார் வணக்கம். சார் உங்க வீட்ல இருந்து ரொம்ப பக்கம்னு நினைக்கிறேன் இந்த புளியரை செக் போஸ்ட். ரொம்ப பக்கம் தான். அப்படியா? இந்த 26ஆம் தேதி தான் ஒரு ரைடு ஒன்று நடத்திட்டு போனாங்க. பெருசா எல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை நடத்திட்டாங்கன்ட்டு. அடுத்த நாள்ல இருந்தே வந்துட்டு போனாலும் அடுத்த நாள்ல இருந்து எப்பவும் போல நடக்கிறது தானே இது? வந்துட்டு போன அடுத்த 1 மணி நேரத்துல ஆரம்பிச்சு. அடுத்த 1 மணி நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்களா? ஆரம்பிச்சு. அதே சோதனை சாவடியில விஜிலன்ஸ் சோதனைக்கு 1 வாரத்துக்கு முன்னால தென்காசி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் திரு ராஜீவ் அவர்கள் அதே ஆர்டிஓ செக் போஸ்ட்ல நள்ளிரவு 1 மணிக்கு சோதனை. சரி. அமைச்சர் சோதனை போட்ட 1வது வாரத்துல விஜிலன்ஸ் வந்து ஒரு 1 லட்சத்திற்கு மேற்பட்ட பணத்தை எடுக்கிறாங்க. சரி. மறுபடி பார்த்தா மாதృభூமி ரிப்போர்ட்டர் கேரளாவை சேர்ந்த மாதృభூமி ரிப்போர்ட்டர் ஒரு ஸ்டிங் ஒரு ஆபரேஷன் பண்ணி இங்க வந்து வண்டிக்கு 200 ரூபாய் வாங்குறாங்க. வண்டிக்கு 200 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு கேரளத்தில் இருக்கக்கூடிய மாதృభூமி ரிப்போர்ட்டர் இத வெளியுலகத்துக்கு கொண்டு வர. நாம என்ன சொல்றோம்னா நாடே டிஜிட்டல் மயமாயிருச்சு. டிஜிட்டல் ஜிஎஸ்டி போட்டாச்சு, வாகன தணிக்கை வந்து எல்லாம் முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமான பிறகு மராட்டியத்தை போல, குஜராத்தை போல, கர்நாடகாவை போல, தெலுங்கானாவை போல இந்த செக் போஸ்ட் எதுக்கு? இது யார் பிழைக்கிறதுக்கு இந்த செக் போஸ்ட்? புளியரைங்கிறது அழகான கிராமம் சார். விவசாயிகள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு ஊர். அங்க வேற எந்த தொழிலும் கிடையாது. விவசாயம் மட்டுமே செய்து வரக்கூடிய ஒரு ஊர்ல நீங்க ஒரு செக் போஸ்ட போட்டுக்கிட்டு கேரளாவில் உள்ள 14 மாவட்டத்திலையும் சிரிக்கா பாத்தீங்களா? புளியரை செக் போஸ்ட்ல 200 ரூபாய் வாங்குதான் மாதృభூமி ரிப்போர்ட்டர் அங்க போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறான்னு. இது எங்களுடைய மாவட்டத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கேவலமாக நான் மிகப்பெரிய கேவலம். இது இப்ப மட்டும் இல்ல, இந்த சோதனை சாவடி வருஷத்துல 15 முறை சோதனை பண்ணும். திருந்தவே இல்ல, அங்க வேலை செய்யற யாரும் திருந்தல. எதுக்காக இந்த சோதனை சாவடி? தமிழ்நாட்டுல மொத்தம் பார்டர்ல 22 செக் போஸ்ட் இருக்கு சார். இது மாதிரி ஆர்டிஓ செக் போஸ்ட் தமிழ்நாட்டுல 22 பார்டர் செக் போஸ்ட் இருக்கு. நீங்க ஒன்று மூடுங்க, எந்த வருமானம் கிடையாது, தனிநபர் தான் அங்க லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஒரு நாளைக்கு என்ன செய்யறாங்க? 2 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு கொடு. எப்படி சார்? ஒரு 200 ரூபாய் கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே புளியரையில விவசாய கூலி 200 ரூபாயில இருந்து 250 ரூபாய்க்கு ஆணு பெண்ணு வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 3 மணி வரைக்கும் காட்டுல வயக்காட்டுல வேலை செஞ்சு அரும்பாடு விட்டு 300 ரூபாய்க்கு கொண்டு வரக்கூடிய ஊர்ல ஒரு அதிகாரி அவன் படித்து விட்டான் என்பதற்காகவே 2 லட்சம் ரூபாய் கொண்டு போறது, இது என்ன மாதிரியான ஜனநாயகம்? எனக்கு அரசு என்ன செய்ய வேண்டும்? தமிழக எல்லையில் இருக்கக்கூடிய 22 சோதனை சாவடிகள் இழுத்து பூட்டுங்க. இது எங்களுடைய மண்ணுக்கு ஏற்பட்ட இழிவாக நான் நினைக்கிறேன். ஓகே அண்ணா, இந்த இந்தியன் டிரைவர் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அதனுடைய செக்ரட்டரி அப்படி நாகராஜ் அப்படிங்கிறவரு, ஆமா, மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்று 2023 வந்து போடுறாரு. குறிப்பா ஆமா, இந்த புளியரை செக் போஸ்ட் வழியாக இந்த 10 சக்கரத்துக்கு மேல இருக்கக்கூடிய வாகனங்களை வண்டி எடுத்துக்கிட்டு போனா வந்து போலீஸ் வந்து தடுக்கிறாங்க. போலீஸும் கனிமவளத்துறை அதிகாரிகளும் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸும் தடுக்கிறாங்க. அதனால அதுக்கு ஒரு தடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தற்காலிகமா ஒரு தடை ஒன்று கொடுக்குறாங்க. அந்த வழக்கு அடுத்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த வழக்குல வந்து 16/12/2025 அன்னைக்கு ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ராமசுவாமி ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஆமா, அந்த உத்தரவுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புளியரை செக் போஸ்ட்ல மட்டும்தான் இந்த 12 சக்கர வாகனங்களை எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா தேனி கம்பமெட்ல கொடுக்குறாங்க, கன்னியாகுமரியில கொடுக்குறாங்க, கோயம்புத்தூர் பார்டர் பகுதிகள் எல்லாம் அதிகாரிகள் அனுமதிக்கிறாங்க. இங்க புளியரையில மட்டும்தான் அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்த எந்த ரெப்ரசன்டேஷனும் அதிகாரிகள் கேட்கல. அதனால நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறாரு. ஜட்ஜி என்ன ஆர்டர் கொடுக்குறாரு? அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெட்டிஷன் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுக்கிற வரை நான் வந்து 10/6/2023 கொடுத்த ஆர்டர் வந்து செல்லுபடி ஆகும்னு கொடுத்துட்றாரு. ஆமா, இப்போ வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இங்க பிரச்சனை என்னன்னா, புளியரை வழியாக மட்டும்தான் அதிகமான கற்கள் கடத்தப்படுகிறதாங்கிறது தான் கேள்வி. ஏன்னா நாங்கள் வாளையாறில் வந்து இந்த மாதிரி ஒன்றும் பெருசாக எந்த புகார்களும் ஒன்றும் வர மாதிரி எங்களுக்கு தெரியல.
ஆனா இங்க மட்டும்தான் செங்கோட்டை வழியாக போகக்கூடிய வாகனங்கள்ல மட்டும்தான் அடிக்கடி தொடர்ச்சியான இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அதனால இந்த வழியாக மாத்திரம்தான் அதிகமாக கற்கள் கடத்தப்படுகிறதா? கண்டிப்பாக கண்டிப்பா. ஏன்னா நீங்க கம்பமெட்டு வழியா, ஓடிமெட்டு வழியா அல்லது குமிழி வழியாக நீங்க இந்த டாரஸ் வண்டிகளை கொண்டு போக முடியாது. செங்கோட்டையில என்ன செய்யறான், இதுக்குன்னே கேரளாவுல வண்டி செய்யறான். இந்த கனிம வளத்தை கொண்டு போறதுக்காகவே நீங்க பாத்தீங்கன்னா அரபு நாட்டுல இருக்கக்கூடிய வண்டி மாதிரி இங்க ஓடும். பெரிய பெரிய ட்ரெய்லர், ஒரு ட்ரெய்லர்ல 38 டன் ஏத்தம். அந்த 38 டன் ஏத்தப்பட்ட வண்டி எத்தனை வண்டி கேரளாவுக்கு போகுது இந்த புளியரையை தாண்டி? 400 வண்டி சராசரியா. 400 வண்டி. ஒரு வண்டியில 38 டன். அதாவது அந்த பெரிய டாரஸ் ட்ரெய்லர் வண்டியில 38 டன், 16 வீல் வண்டியில 35 டன். சரி. ஒரு நாளைக்கு 15,000 டன் குறைந்தபட்சம் கேரளாவுக்கு இங்க இருந்து கொண்டு செல்லப்படுது. சரி. 15,000 டன். 400 லாரி. இந்த 400ல 270 லாரி ட்ரெய்லர். அந்த ட்ரெய்லர்ல 38 டன், 16 வீல். அப்ப இப்படி ஒரு நாளைக்கு 15,000 டன் அந்த தென்காசி மாவட்டத்திலிருந்து வெட்டி கேரளாவுக்கு கொண்டு போறீங்களே, அது அங்க என்ன செய்யறான் அவன்? திருவனந்தபுரத்துல இருந்து எர்ணாகுளம் வரை வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை எண் 66க்காக அந்த கனிம வளங்களை கொண்டு. சரி. நாங்க கேட்கறது ஒண்ணுதான், திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனந்திட்டா இந்த 3 மாவட்டத்துக்கு இந்த கல்லு போய்கிட்டு இருந்துச்சு முதல்ல. இப்ப என்ன பண்றா, அந்த தேசிய நெடுஞ்சாலை எங்க மகாராஷ்டிராவுல பன்வேல்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரியில முடிவடையக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை எண் 66க்கு இந்த ஒட்டுமொத்த சல்லில 75% அந்த ரோட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. இந்த ராஜன் ஒருத்தரை சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த லாரி டிரைவர்ஸ் அசோசியேஷன் ராஜன், அந்த ராஜனுக்கு சொந்தமா ஒரு லாரி கூட கிடையாது. நாகராஜுக்கு சொந்தமாக ஒரு லாரி கூட கிடையாது. அந்த நாகராஜ் சமீபத்துல அமைச்சர் பிரபு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்தோடு கூட்டமாக நாகராஜும் நின்றார். நான் தான் எச்சரிக்கை, நீ தானே கேஸ் போட்டாலுப்பா, கொஞ்சம் மாறி இருக்குப்பா, எங்க மினிஸ்டர் வந்திருக்கிறாருன்னு நாங்க சொல்றோம். எங்க விவசாய சக்தி அவன் மினிஸ்டரை பாக்குறதுக்கு வந்த ஆளு தமிழ்நாட்டுக்குள்ள புளியரை. அங்க இருக்கக்கூடிய காவல் உதவி ஆய்வாளர் சொல்றோம், இந்த நாகராஜன் தமிழ்நாட்டுக்கு எதிராக கனிம வளத்தை கொண்டு போறதுக்கான ஆளுன்னு அவற்றை அந்த செய்தியை நாங்க பதிவும் செய்யணும். அப்ப ஒரு நாளைக்கு 15,000 டன் கற்கள் எம்சாண்டு பீசாண்டு இங்க இருந்து கொண்டு போகப்படும். நீங்க இந்த கடந்த ஆட்சியில அண்ணா இங்க பாருங்களேன், இந்த நாகராஜ் கிட்ட லாரி இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. நாகராஜ் உத்தரவு வாங்கி வச்சிருக்கிறாரு. இந்த உத்தரவின்படி புளியரை செக் போஸ்டில் ஒரு 12 சக்கர வாகனங்களை அதிகாரிகளால் தடுக்க முடியாது. ஆனா அளவுக்கு அதிகமா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா தடுக்கலாம். இந்த அளவுக்கு அதிகமா எடுத்துட்டு போறத கண்டும் காணாமல் இருப்பதற்கு தான் ஒரு வண்டிக்கு 200 ரூபாயா? இல்ல, அது வேற இது வேற. இந்த வண்டிக்கு 200 ரூபாய் இருக்குன்னா இந்த ஆர்டிஓ செக் போஸ்டிங் இருக்கிறதுனால மட்டும்தான் 200 ரூபாய் கொடுக்கணும். சரி. வேற எந்த தேவையும் இல்லை. ஆர்டிஓ செக் போஸ்டால எங்களுக்கு எந்த பயனும் இல்லை. நீங்க கேரளாவில இருந்து குப்பையை அள்ளிட்டு வந்தாலும் சரி, கேரளாவில இருந்து மருத்துவ கழிவுகளை அள்ளிட்டு வந்தாலும் சரி, ஆர்டிஓ செக் போஸ்ட் கொடுக்க வேண்டியது 200. அவங்களுக்கு தேவையெல்லாம் இந்த 200 ரூபாய் தான். முன்னால இன்னொரு சிஸ்டம் வச்சிருந்தான். தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் 100 ரூபாய் இருந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால. கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷனா 200 ரூபாய் வாங்கினான். அப்புறம் கேரளா இந்த லாரி டிரைவர்ஸ் அசோசியேஷன் நாகராஜ் அந்த ஆளு பார்த்த புண்ணியத்துல இப்ப தமிழ்நாட்டு வண்டிக்கு 200. இப்படி போக்குவரத்து துறை தனி மனித வருமானத்திற்காக இந்த 200 ரூபாய் வாங்கி நான் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் வசூல் செய்து யாருக்கு கொடுக்கறாங்க இவங்க பணத்தை? அதான் கேள்வி. இந்த பணம் 2 லட்சம் ரூபாய் பணம் யாருக்கெல்லாம் பங்கு போடப்படுகிறது? இதுல லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கு மாமூல் மாசம் கட்ட பஞ்சாயத்து பண்றவருக்கு மாமூல் அந்த ஆள் கொடுக்கணும் போக்குவரத்து சோதனை சாவடியில். இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்த பிறகு அந்த வாங்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய் எங்க போகுதுன்னு என்னைக்காவது கேட்டுச்சா அரசாங்கம்? தான் கேட்டு எங்க போகுதுன்னு கேட்டுச்சா? அது கேட்கணும் இல்லையா? அந்த பணம் எங்க போகுது? 2 லட்சம் ரூபாய் ஒரு தனி மனித வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படின்னா அந்த 2 லட்சம் ரூபாயை பங்கு போட்டு அதிகாரி யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்.
விஜிலன்ஸ் வந்து பணத்தை அள்ளிட்டு போயிடுறீங்க. ஆனா அந்த அள்ளப்பட்ட பணம் இத்தனை நாள் அது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, 5-6 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணம் எங்க போகுதுன்னு ஏன் கண்டுபிடிக்கல? ஓகே ஓகே அதெல்லாம் முக்கியம். இந்த பணம் யாருக்கு பங்கு போடப்படுகிறது, பங்கு ஓட்டி எங்க ஊர் பேரை ஏன் கெடுக்கணும்? இந்த உழைப்பாளிகள் நிறைந்த, விவசாயிகள் நிறைந்த புளியரையினுடைய பேரை இந்த ஆர்டிஓ செக்போஸ்ட்ல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் ஏன் கெடுக்கணும்? அதான் கேள்வி. ஓகே ஓகே நம்ம வந்து எவ்வளவு வேதனையா இருக்கு. எங்க ஊரை கடந்து போகுது. இது முழுக்க முழுக்க சார் தென்காசி மாவட்டம் ஒரு விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். இங்க என்ன பண்றா, மலையெல்லாம் உடைச்சு முடிச்சாச்சு. மலையை உடைச்சு முடிச்சாச்சு. 40 கோரி இருக்கு இந்த தென்காசியில. 40 கோரி இருக்கு. இந்த 40 கோரியில 15 கோரியை நடத்துறது கேரளாக்காரங்க. உங்க வீட்டுல வந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ள நீங்க வந்து நம்ம ஆரம்பிச்சு வந்து எவ்வளவு நேரம், 22 நிமிஷம் ஆகுது. இது இந்த 22 நிமிஷத்துல 2 தடவை கரண்ட் போயிருக்குது. கரண்ட் போயிருக்கு. சரி, 25 கோரியில 40 கோரியில 15 கோரியை நடத்துறது கேரளா பீப்புள்ஸ் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தென்காசி மாவட்டத்துல. புரியுது புரியுது புரியுது. இப்ப இந்த தமிழ்நாட்டுக்கார ஒரு கோரியை நடத்த முடியுமா சார்? அதாவது இந்த வண்டிங்க இல்ல, இந்த வண்டிங்க எல்லாமுமே யார் இந்த கேஸ் போட்டிருக்கக்கூடிய இந்த வண்டிங்க எல்லாமுமே கேரளா வண்டி தான் போல தெரியுது. இதுலயும் எதுவும் பெருசா தமிழ்நாடு வண்டி இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல இல்ல, எல்லாம் இது கேரளா மாஃபியாக்கள் திட்டமிட்டு இங்க வந்து குவாரி எடுத்து ரொம்ப கவனமாக அந்த குவாரியை நடத்தி கல்ல என்ன செய்தாங்க, மேற்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னது? ஓவர்லோடு போகல. ஓகே. அந்த புதுக்கோட்டை கும்பலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும் ஒரு வண்டிக்கு, பழைய ஆட்சியில 5 வருஷம். அந்த புதுக்கோட்டை கும்பலுக்கு 2500 ரூபாய் கிடையாது. கிடையாது. ஓகே. கவர்மெண்ட் பார்ட்டி பண்ணிட்டு ஒரு 60 ரூபாய் வசூல் பண்ணுவாங்க ஒரு வண்டிக்கு. ஓகே. அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. இப்போ 3000 ரூபாய் மிச்சம் அதிகாரிகளுக்கு மட்டும். இப்போ அதிகாரிகளுக்கு மட்டும் போயிட்டு. ஓகே 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 பேசலாம் சார். இந்த புளியரை செக் போஸ்ட்ல வாகனங்கள் வந்து ரொம்ப எந்த தடங்களும் இல்லாமல் போவதற்கு இன்னைக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய வழக்கு இந்த 16/12/2025 மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை கொடுத்த இந்த உத்தரவு தான். சரியா? ஆமா சார். இந்த வாகனங்கள் போவது எல்லாமே நீங்க கேரளாவை சேர்ந்தவர்களுடையது அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். இதுல வந்து இன்னும் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டியும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தென்காசியும் இந்த ஆர்டர் ரிலேட்டடா எந்த முடிவும் இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்களா சார்? சார், புதிய ஆட்சி வந்த பிறகு எங்களுக்கு புதிய கலெக்டர் தென்காசி மாவட்டம். சரி. ஆனா இந்த மைன்ஸ்ல ஏடி ஒருத்தர் இருக்காரு, வினோத் அப்படின்னு சொல்லி. சரி. அவர்தான் இந்த ஒருங்கிணைந்த திருநெல்வேலியில அவர்தான் ஏடியா இருந்தாரு. சஸ்பெண்ட் ஆனாரு. மறுபடி தேனிக்கு வந்தாரு. தேனியில இருந்து இப்ப இங்க மறுபடி தென்காசி வந்துட்டார். அவர் ஒரு நிழல் உலக தாதா மாதிரிதான், மாஃபியா. அவர்தான் ஏடி வினோத். உங்களுக்கு அவர்தான். இல்ல, எனக்கு அவரை நான் பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. இல்ல. ஆனால் கனிம வளம் இந்த அளவிற்கு, அது இன்னும் ஒரு சின்ன குறுக்கீடு நான் பண்ணிக்கிறேன். ஒரு போலி பாஸ் அந்த மாதபூமி ரிப்போர்ட்டர் சொன்னாங்க, பார்த்தது இல்ல, பேசுனது இல்லங்கறீங்க, அப்புறம் தாதாங்கறீங்க, மாஃபியாங்கறீங்களே. அவருதான் இந்த கனிம வளம், இந்த குவாரி எல்லாம் உருவாக்குறதுக்கான மூல காரணகர்த்தா அவர்தான். சரி. ஒருங்கிணைந்த திருநெல்வேலியில் அவர் ஏடியா இருக்கும்போது தென்காசி மாவட்டம் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் அவர் அங்க ஏடியா இருந்தார். சரி. மனம் போன போக்கில் குவாரிகள் அள்ளி வீசப்பட்டது. காசுதான் போடுமா, இந்த போலி பாஸ் மாத்திருபூமி ரிப்போர்ட்டர் சொன்னார் பாருங்க சார், அந்த கருத்தை வந்து நான் மறுக்கிறேன். ஏன்னா போலி பாஸ் ஒரு பத்திரிகையாளர் உறுதி செய்த பிறகு அந்த வண்டி அவர் என்ன செஞ்சிருக்கோம், அந்த வண்டியில ஏறி ஒரு பயணமே பண்ணிருக்க. ஆபரேஷன் ஸ்டிக் ஆபரேஷன் முடிச்சிட்டு சம்பந்தப்பட்ட புளியரையில காவல் நிலையம் இருக்கு, காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்கணும் சார், போலி பாஸ்ல வண்டி ஒண்ணு போதும். அப்படி இல்லைன்னா இந்த ஆர்டிஓ சோதனை சாவடியை தாண்டி அடுத்தாப்புல எங்களுடைய தென்காசி மாவட்ட காவல்துறை சோதனை சாவடி இருக்கு, அங்க போய் இந்த வண்டியில போலி பாஸ். அப்ப திட்டமிட்டு வந்தாரா மாதபூமி ரிப்போர்ட்டர்? திட்டமிட்டு வந்தாரா? தமிழகத்தை கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும். 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கனிம வளத்தை கேரளாவுக்கு நாட்டுக்கு கொண்டு போற நீ அந்த போலி பாஸை நிரூபிச்சிருந்தா, காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தா தானே சரியா இருந்திருக்கும். இது ஒட்டுமொத்த கேரளா முழுக்க 200 ரூபாய் வாங்குறா, 200 ரூபாய் வாங்குறா. நான் கேட்கிறேன், கேரளாவுல எம்ஏடி கரெக்டா இயங்குதா? கேரளாவுல மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட் கேரளாவுல நீங்க அடிச்சுட்டு போறது கொள்ள, அந்த கொள்ளையும் வந்து போலி பாஸ்ல கொண்டு வரீங்கன்னா
இதை விட பாவம் என்ன சார் இருக்கு? பாவம் சார், இந்த வண்டி போகும்போது பாத்தீங்கன்னா பின்னால தண்ணி சொட்டு சொட்டா ஒழுகும் சார் லாரியில. அந்த லாரிக்கு பின்னால் நாங்க இருசக்கர வாகனத்தை போயிட்டு வரும்போது அது எப்படின்னா கண்ணீர் மாதிரி தான் நாங்க பாக்குறோம். இப்படி நீங்க கோடி கோடியா நீங்க ஒரு நாளைக்கு 15,000 டன்னு கேரளாவுக்கு கொண்டு வரக்கூடிய நீங்க இங்க வந்து போலி பாஸ் சார். இப்ப வந்து நேர கட்டுப்பாடு இருக்கு சார் தமிழ்நாட்டுல, குறிப்பா தென்காசி மாவட்டத்தில் நேர கட்டுப்பாடு. புதிய அரசாங்கம் வந்தோட நேர கட்டுப்பாடு. இப்போ வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துல இருந்து திங்கட்கிழமை காலையில வரைக்கும் வண்டி ஓடக்கூடாதுன்னு சட்டம் போட்டா, ஜீவோ போட்டாச்சு தென்காசி மாவட்ட கலெக்டர். சரி, காலையில 6 மணிக்கு பிறகு 11 மணி வரைக்கும் வண்டி ஓடக்கூடாது. 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வண்டி ஓடலாம். 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இரவு வரைக்கும் வண்டி ஓடக்கூடாது. அதனால சிங்கிள் பாஸ் தான் ஒரு வண்டி போயிட்டு வர முடியும். ஒரு வண்டி முன்னால இந்த நேர கட்டுப்பாடு வருவதற்கு முன்னால் ஒரு வண்டி என்ன செய்வா, 2 லோடு அடிச்சிருவான். அடிச்சு ஒரு பாச பயன்படுத்தி 2 லோடு அடிச்சான். ஆனால் நேர கட்டுப்பாடு வந்த பிறகு ஒரு வண்டி இங்க இருந்து கிளம்பிச்சுன்னா இந்த பக்கத்துல செங்கோட்டைக்கு புளியரைக்கு மேற்கு ஆரியங்காவில் இறக்க மாட்டான் லோட. அவன் எங்க கொண்டு போவான்? கொல்லத்துக்கு கொண்டு போவான். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கேரளாக்குள்ள அவன் பயணம் பண்ணி திரும்ப வரதுக்கு ஒரு நாள் ஆயிரும். அப்ப எப்படி போலி பாஸ் பயன்படுத்த முடியும்? அப்ப அந்த பத்திரிகையாளர் நான் என்ன கேட்கிறேன், நீங்க பத்திரிகையாளர் அது போலி பாஸ் நீங்க கண்டறிந்தால் சட்டப்படியான நடவடிக்கைக்கு நீங்க ஏன் போகல? இவ்வளவு நடந்த பிறகும் அந்த வண்டியில வந்தது யாரு, அந்த ரிப்போர்ட்டர் எந்த வண்டியில வந்தாருன்னு எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையோ அல்லது காவல்துறையோ அது குறித்து கொஞ்சம் கூட அக்கறை எடுத்து விசாரிக்கலங்கிறது எங்களை மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு வருத்தமா இருக்கு. கண்டுபிடிக்கணும். கேரளாவில் செய்ய முடியுமா? தமிழ் ரிப்போர்ட்டர் கேரளாவில் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்த முடியுமா சார்? அதாவது இந்த சுதந்திர இந்தியாவில் அதெல்லாம் நடத்த முடியும். இதுல என்னன்னா ரொம்ப லாவகமாக அவங்க வந்து வாகனத்தினுடைய எந்த எண்ணையுமே காட்டல, நம்பர் தெரியாதவாறு ரொம்ப லாவகமா நடத்துறாங்க. ஆனா அது அந்த வாகனம் வந்து அவங்க உள்ள வந்த நேரம் அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு இவங்களால செய்ய முடியாதா? ஆளுடைய முகந்த அடையாளம் இருக்கு, அதிகாரிகளை கண்டுபிடிக்கலாம் இல்ல? செய்யல. ஓகே, அதான் வருத்தப்படுறோம்னு சொல்லிட்டேன். அதனாலதான் வருத்தப்படுறோம், இந்த செயலுக்கு வருத்தப்படுறோம். அரசாங்கம் என்ன செய்யணும், இந்த கட்டுப்பாட்டு. நான் ஒரு கடைசியா ஒண்ணு சொல்றேன் சார். தமிழ்நாட்டுல பார்டர்ல இருக்கக்கூடிய 22 செக் போஸ்டை இழுத்து பூட்டுங்க. தேவையே இல்ல. அது மகாராஷ்டிராவில் பூட்டாங்கல்ல, கர்நாடகாவில் பூட்டாங்கல்ல, குஜராத்ல பூட்டாங்கல்ல, தெலுங்கானாவில் பூட்டாங்கல்ல. பூட்டுங்க. உழைக்கிறவனை எதுக்கு சார் இவங்க அசிங்கப்படுத்த நான் கேட்கிறேன். கூடுதலாக இந்த லாரி டிரைவர்ஸ் அசோசியேஷன் நாகராஜனுக்கு இந்த புளியரை ஏரியாவில் ஆள் இருக்கு சப்போர்ட். யார் வர்றா, அமைச்சர் ஆய்வுக்கு வர்றாரா, மந்திரி வர்றா, யார் வர்றான்னு சொல்றதுக்கு இங்க ஆள் இருக்கு அவனுக்கு. 30 வருஷமா கேரளாவுக்கு கனிமவளம் அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு நேரத்தில் இல்ல, 30 வருஷமா போயிட்டு இருக்கு இந்த ரோட்ல. இன்னைக்கு நேரத்தில் என்னுடைய 22வது வயசுல நான் பார்த்தேன். இன்னைக்கு வரைக்கும் கேரளாவுக்கு கனிமவளம் போய்கிட்டு இருக்கு. ஒழுங்குபடுத்தல. இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும், கனிமவளத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கணும். ஒழுங்குபடுத்தல. படுத்தி இருந்தா இந்த செயல் நடந்திருக்குமா? அதனால அரசு என்ன செய்யணும், இதுக்கு ஒரு தனி குழுவை போட்டு விசாரிக்கணும் முதல்ல. முறைகேடாக இதே மாவட்டத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடி வினோத்தை இங்கிருந்து காத்திருப்போர் பட்டியலில் கொண்டு போங்கன்னு நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே, பேசலாம். பென்னிகுட் சார் வணக்கம் சார். இந்த சட்டவிரோதமாக கனிமங்களை எடுத்துட்டு போறவங்க மேல குண்டர் சட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஒரு ஜீவோ ஒன்று கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மண்ணா இருந்தாலும் சரி கல்லா இருந்தாலும் சரி எதை எடுத்துட்டு போனாலும் போடுவோன்ட்டு. சார், இந்த புளியரை செக் போஸ்ட் வழியாக கொண்டு செல்லக்கூடிய சட்டவிரோதமா எடுத்துட்டு போகக்கூடிய ஏதாவது ஒரு குண்டாஸ் ஆக்ட் வந்து ஜெயராம் சொன்னது போல ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அங்க? இதுவரைக்கும் இல்ல சார். நோ குண்டாஸ். ஓகே, வேற ஏதாவது சொல்லுமா நீங்க? நான் நிகழ்ச்சி முடிக்க போறேன். ஒண்ணுதான், கனிமவள இந்த குவாரி கிரசரை அரசாங்கம் அரசுடைமையாக்க வேண்டும். ஓகே, நல்லது. மிகப்பெரிய வருமானம் அதிலே இருக்கிறது. ஓகே.